இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் கலந்து கொள்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நோர்வே நோர்வேயை பொறுத்தவரை எர்லிங் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா தலைமையில் இந்த முறை ஃபிஃபாவுக்கு குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லமின் யமால், அடா கூலர் போன்ற பிளேயர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இளம் பிளேயர்கள் விளையாடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேசில் ஒரு முக்கிய அணியாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்ட் கப் வெல்றதுக்கு முக்கிய அணியாக இருக்கி. அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா போர்த்துக்கல் அணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பழம்பொருத்தி அணியாக இருக்கி நேஷன் லீக் வென்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஒரு பழம்பொருத்தி அணியாக இருக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்த்துக்கல்ல தியாகோ ஜோடா இல்லை செத்துட்டாரு, நல்ல ஒரு அற்புதமான பிளேயர் செத்துட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிக ஒரு நடாப்பு சாம்பியனாக இருக்காங்க, மிக பழம்பொருந்திய ஒரு அணியாக இருக்காங்க, திரும்ப வெல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரை கிலியன் எம்பாப்பே தலைமையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அணியாக திகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களும் கப்படிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு